ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்குங்க. 2 3 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக போட முடியல. அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னா அதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சரியாக போக முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னால் வீடியோ போட முடியல. ஆமாங்க, இன்றைக்கி நான் வேலைக்கு பண்ணுங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பண்ணுங்க எடுத்து பார்த்து அதை எடிட் பண்ணுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வளவலா கொலவலான்னு பேச வரும்ல. நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரவணா விலாக். நான் உங்கள் சரவணா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எனக்கு லைன் கிடைக்கலன்னு சொல்லி காலையில் 7:30 தான் எனக்கு ஒர்க் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி நான் காட்டுக்கு போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் வேலைக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தோப்புன்னு சொன்னாலே, இந்த இடம்னு சொன்னாலே, இந்த ஊருன்னு சொன்னாலே, இந்த இடத்துல இங்கே போய் உரிங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நேரமாக வரதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தானே இன்றைக்கி நேரமாக வந்துட்டாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா காய் நல்லாயிருக்கும், உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் நேரமாக போனால் அதிகமாக உரிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த தோப்புக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா காய் அதிகமாக உரிச்சு வச்சுருந்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம அப்படியா ஒர்க்கு லோக்கல்லே இருந்தாலும் 8 மணிக்கு மேலே தான் நம்ம காட்டுக்குள்ளேயே போவோம். அது ஒர்க்கு லொக்கேஷன் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா 8 மணிக்கு மேலே தான் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் நீ காட்டுக்குள்ளேயே போனேன். வேலைக்கு போனது என்னமோ லேட்டு தான். போய் வசி நெட்டி ஒரு 200 காய் தான் உரிச்சிருப்பேன். நான் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டீயும் பலகாரம் வந்துருச்சு. சுட டீயும் சுட பலகாரம் வந்துச்சு. கூட சட்னியும் வச்சு கொடுத்துருந்தாங்க. காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 8:20 சம்திங் தான் காட்டுக்குள்ளேயே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 8:40 டீயும் பலகாரம் வந்துருச்சுன்னா அப்போ எவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் எப்போ போல் 10 o'clock பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். 8:40 டீ டைம் முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சோம். 10 o'clock எப்போ போல் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வசிக்கிட்ட ஒரு 200 காய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து அந்த 200 காய் உரிச்சிட்டு அந்த காயை எண்ணி மட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு ஐட்டம் உரிக்க வேண்டியது இருந்துச்சு. அது வரைக்கும் போயிட்டோம். இப்போது 2வது இடத்துக்கு வந்து வசி நெட்டியாச்சு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. யாராச்சும் தண்ணிக்கு டீக்கு போயிட்டு வாங்க, அதை கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணாம், வெயிட் பண்ண வேணாம், ஒரு ஆள் டீக்கு தாட்டி விட்டுடலாம், நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா 2 செட் ஆள் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருந்தாலும் அந்த ஆளை உரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியெல்லாம் செய்ய வேணாம், நம்ம எப்போ போல் நம்ம வேலை செய்யலாம், ஒரு ஆள் டீக்கு தாட்டி விட்டுடலாம், அவங்களுக்கு டீ வேணும்னா கேட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் டீ குடிக்கும்போது ஒரே மாதிரி உட்காந்துக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தம்பி டீக்கு தாட்டி விட்டுட்டோம். டீக்கு போயிட்டு மறுபடி வரும்போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய காயை நெருக்கிட்டோம். ஒரு 10-50 காய் தான் வசிக்கிட்டு இருக்கும். அந்த காயை உரிச்சிட்டு அப்புறம் காய் எண்ணி விட்டுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா காட்டில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். கை காலெல்லாம் கழுவிட்டு அங்கே தான் ஃபேஸ் வாஷால் கழுவிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவோம். இன்றைக்கி அப்படி காட்டில் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆறில் போய் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயே போய் கை கால் மூஞ்சி கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஆற்றுக்கு வந்துட்டோம். இந்த ஆற்றுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு சொன்னாங்க. நாங்கள் நடந்து வந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கீழே வடிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குசி ஆயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நேற்று அடிச்சு விளையாண்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அழகு கம்மியாக தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு இருந்த ஓரமாக இறங்கி எல்லோரும் குளிச்சாங்க. எனக்கு நீச்சல் தெரியாதனால ஓரமாக இறங்கி கை கால் மூஞ்சி கழுவிட்டு நான் போட்டிருந்த அந்த ஒர்க்கிங் துணி பார்த்தீங்கன்னா அலாசி போடலாம் அப்படின்ட்டு அதுலேயே போய் அலாசினேன். சில பேரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே தான் அலாசினாங்க. ஏன்னா வீட்டில் வந்து அலாசி டைம் இருக்குமோ இல்லைன்னா அங்கேயே அலாசி போட்டு அதுக்கப்புறம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்க ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.